ஒரு விவசாயி ஆடு வளர்த்தாராம். ஒரு நாள் அவருடைய ஆடு காணாம போயிடுச்சாம். பல இடங்கள்ல தேடினாராம், ஆடு கிடைக்கவே இல்லையா. ஆட்டை வளர்த்தவருக்கு நம்மளுடைய ஆடு காணாம போயிடுச்சேன்ற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய ஆட்டை இந்த ஊர்ல இருக்கவன் எவன் திருடியிருப்பான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கோபம் ஒரு பக்கம் இருந்ததா. நாட்கள் இப்படியே போக அவர் முன்னாடி ஒரு தேவதை தோன்றினாங்களா. உனக்கு ஒரு வரம் தரேன், ஒன்னு உன்னுடைய ஆட்டை கண்டுபிடிச்சு தரேன், இல்லைன்னா ஆட்டை திருடிய நபரை கண்டுபிடிச்சு தரேன், இதுல உனக்கு எந்த வரம் வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம். அவர் என்ன கேட்டு இருக்கணும், ஆடை கேட்டு இருந்தா தொலைஞ்ச போன ஆடு திரும்ப வந்துருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஆட்டை யார் திருடுனாங்களோ அவங்கள கேட்டாராம். ஆட்டை மனுஷங்க யாரும் திருடல, ஒரு பெரிய புலி தான் அடிச்சு கொண்டு தின்னுடு இருக்கு. புலி வந்து அவர் முன்னாடி நின்னுச்சான். வேற என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். கோபம் நியாயமானதா இருந்தாலும் கூட ஒரு நிமிடம் அதை காட்டி விடணும். தேவையில்லாம மனசுல சுமந்துக்கிட்டு மனசுல கோபத்தை வெகுங்காலம் சுமக்கிறது நம்மள மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி உள்ளவங்களையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்றத நினைவுல வச்சுக்கிட்டாவே போதும். நம்மளுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழலாம். முயற்சி செஞ்சு பாருங்க.